என்னென்ன மாதிரி மழை காலத்துலையும் வெயில் காலத்துலையும் நம்ம குதிரைக்கு வந்து தீவனங்கள் வந்து வைக்கணும் அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சம்மர் சீசனு, சம்மர் காற்று காலம் இந்த டயத்தில் ஃபுல்லாக ஒரு மெத்தடு சரிங்களா. தனியாக வெயில் காலத்தில் எப்படி வைக்கணும் சரிங்களா. இப்போ மொதல் வந்து நம்ம வெயில் காலத்தில் வைக்கக்கூடிய தீவனத்தை பற்றி நம்ம பார்ப்போம் வாங்க. வெயில் காலத்தில் நம்ம வந்து மெயினாக வந்து சூடாக வைக்கிற சாப்பாடை காட்டியும் வரத்தீவனம் மாதிரி ஓரளவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த குச்சி தவிடு மெயினாக மாட்டுக்கு வைக்கிற குச்சி தவிடு மாதிரி பைபாஸ். இந்த குச்சி தவிடு வந்து நம்ம ஒரு குதிரைக்கு வந்து ஒரு 1 to 1.5 கிலோ வரைக்கும் நம்ம ஊற போட்டோன்னே அது நல்லா ஊறினதுக்கப்புறம் வந்து மெயினாக கல்லுப்பு போட்டுக்கிறணும். அதே மாதிரி பட்டிசா, ஹிமாலயா பட்டிசான்னு சொல்லி இதில் இருக்கும். நம்ம இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், ஹிமாலயா பட்டிசான்னு சொல்லி. அப்படி இது இல்லைனாலும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது 3 வந்து நம்ம ஃபுட்டு வைக்கிறப்போ வாரத்துக்கு 2 நாள் கம்பல்சரி சேர்க்கணும். மெயினாக வந்து கல்லுப்பு வந்து எப்பயுமே சேர்த்துக்கிறணும். டெய்லி ஒரு அரை கை கல்லுப்பு இல்லாமல் நம்ம வந்து இறையே பெசறக்கூடாது. இந்த குச்சி தவிடு போட்டோமா ஒரு 1 கிலோ 1.5 கிலோ போட்டோன்னே அது ஊறினோடனே பூசா தவிடு வந்து நிறைய பேர் தெரிஞ்சுருவாங்க. அப்போ இது வந்து கூசா தவிடுன்னு சொல்லுவோம். கோதுமையோட ஃப்ளேக்ஸ், கோதுமையோட மேலே உள்ள ஒரு தோல் பகுதி. இது வந்து குதிரைக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமாக நல்ல குதிரை கொஞ்சம் நல்லா ஊத்தமாக இருக்கும். இந்த நம்ம கொடுக்குறப்ப இதெல்லாம் வந்து தண்ணியில் நம்ம பெசறக்கூடாது. அது ஊறினோன்னே இந்த கூசா தவிடு அப்புறமா இந்த சுண்டல் தோல் இது ரெண்டையுமே அப்படியே சும்மா அந்த ஊர்னதோட சேர்த்து இதை நம்ம தண்ணியில் ஊற விடாமல் அப்படியே பரட்டி புட்டு மாதிரி வச்சுக்கணும். குளன்னு களி மாதிரி மாட்டுக்கு வைக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி ப்ராசஸில் செய்யாமல் புட்டு மாதிரி மெத்தடில் இதை வந்து நம்ம வச்சுக்கிறணும். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி தான் கல்லுப்பு அந்த பட்டிசா மெயினாக வந்து கம்பல்சரி சேர்க்கணும். வாரத்துக்கு 1 நாள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறணும். இந்த தீவனம் காலையில் முடிஞ்சிருச்சு. காலையில் தண்ணி வச்சுட்டு தீவனம் வச்சாலும் சரி, தீவனம் வச்சுட்டு தண்ணி வச்சாலும் சரி சரியா கம்பல்சரி அது தண்ணி நம்ம வைக்கிற மாதிரி இருக்கணும். காலை மாலை 2 வேளை வைக்கணும். ஒருத்தவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கவங்க மத்தியானம் நம்ம வச்சுக்கலாம். அந்த தீவனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெயில் ஏறுறப்ப பச்சை புல், நல்லா பச்சை புல் நம்ம ஏரியாவில் ஒருத்தவங்க கோஃபோ இந்த மாதிரி இருக்கும். இந்த பச்சை புல் போடலாம், இல்லைன்னா அருகம்புல் அறுத்து போடலாம். வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது அப்படின்றப்போ வந்து குதிரையை வந்து நம்ம மெயினாக மேய்ச்சலில் போடக்கூடாது. உள்ள கட்டாந்தரலே போடணும், புல்லை அறுத்து போட்டுடணும். அப்படியும் முடியல ஒருத்தவங்க வந்து நைட் டைம் பார்த்துட்டு நல்ல ஒரு சேஃபான இடத்துல போய் ஒரு கம்பி ஒண்டி கயிறு போட்டு மேய்ச்ச போடலாம். அதிகமான வெயில் வந்து ஆடு மாடு வந்து தாங்கும். ஆனால் அது ஸ்கின் டோன் வேற, குதிரையோட ஸ்கின் டோன் வேற. குதிரைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த உடம்பு ஸ்கின் டோன் வந்து நல்லா இருக்காது. அது உப்பு அடித்த மாதிரி குதிரை வந்து அப்படியே வத்தி போயிடும், ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். நம்ம இந்த ப்ராசஸ் முடித்தோடனே மத்தியானம் அந்த மெயினாக அதே மாதிரி கேரட்டு பீட்ரூட்டு இது வந்து நம்ம கிடைக்கிற மாதிரி அந்த வெயில் டயத்தில் வந்து நம்ம பண்ணிக்கிறணும். கேரட் பீட்ரூட் வந்து கட்டாயம் இது வந்து மழை டயத்தில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. வைக்கிறப்ப அப்படியே அந்த கேப்பில் மத்தியானம் போல் கொஞ்சம் கேப் விட்டு சாயந்தரம் திரும்பி அதே மாதிரி தீவன மெத்தடு அது முடிஞ்சோடனே இந்த மாதிரி சோளத்தட்டை, காஞ்ச சோளத்தட்டை நைட் டயத்தில் கொஞ்சம் பனி விழுகிற மாதிரி இருக்கும். அந்த கூலிங் டயத்தில் வந்து இது கொஞ்சம் அதுக்கு வந்து ஒரு வரப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, அந்த தீவனம் முடிச்சக்கப்புறம் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. இது மத்தியானம் நம்ம அந்த பச்சை புல்லோட ஒன்று சேர்த்து போடுறனாலும் போடலாம், எந்த ஒரு தப்பும் கிடையாது சரிங்களா. இது பூராமே நான் வெயில் டயத்துக்கான தீவனம் நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே. அதே மாதிரி வெயில் டயத்தில் எப்படி பார்த்துக்கணுன்றது வந்து மெயினாக வந்து நம்ம நைட் டயத்தில் வந்து மேய்ச்சல் போகிற மாதிரி வச்சுக்கணும். அதிகமாக வெயிலில் வந்து குதிரையை போடக்கூடாது சரிங்களா. இப்போ வந்து நம்ம மழை காலத்தில் எப்படி வந்து குதிரையை பார்த்துக்கணுன்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். மழை காலத்தில் வந்து நம்ம மெயினாக கோதுமை அவிச்சுக்கிறணும், கொள்ளும் அவிச்சுக்கிறணும். இந்த கோதுமை கொள்ளு வந்து மெயினாக நம்ம எதுக்கு சேர்க்கணும்னா அதிகமாக டெம்பரான குதிரை இருக்கிறதுக்கு வந்து கொள்ளை சேர்க்கக்கூடாது. கோதுமை மட்டும் ஓரளவு அவிச்சா போதும். அது நல்லா அவிச்சக்கப்புறம் கூசா தவிடு வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம பார்த்தோம்னா அந்த கூசா தவிடு கோதுமை ஃப்ளேக்ஸ் அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த 2 மட்டும்தான் நம்ம மெயினாக. அதேமாதிரி தண்ணி வந்து மெயினாக அந்த கூலிங்கான வாட்டர் வைக்காமல் முடிஞ்சளவு வீட்டோட ஃபார்மோட வச்சுருக்கவங்க வந்து சுடு தண்ணி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு வார்ம் ஆகிட்டதுக்கப்புறம் அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லது. கொதிக்க வைக்காமல் கொஞ்சம் வார்ம் ஆகிட்டதுக்கப்புறம் வச்சுட்டா நல்லது. இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம சளி வந்து கம்ப்ளைண்ட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். குதிரை வந்து மெயினாக வந்து நம்ம நனைய விடக்கூடாது. அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒவ்வொரு குதிரை வந்து நனைஞ்சு பழகின குதிரை இருக்கும், அதுக்கு ஒன்றும் செய்யாது.
இந்த புது குதிரைகளுக்குலாம் வந்து சளி ரொம்ப பிடிச்சிக்கிறோம். இது வந்து ஒரு மெத்தட். மெயினாக வந்து வார்ம் பண்ணி ஹீட் பண்ண ஃபுட்டும் ஓரளவு ஹீட் பண்ண தண்ணியும் தான் நம்ம அந்த டயத்தை சேர்க்கணும். மெயினாக வந்து மேய்ச்சல் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த வர தீவனம் வந்து மெயினாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு காஞ்ச சோள நாற்று இருக்குது பார்த்தீங்களா, சோளத்துலேயே இது வந்து காஞ்ச சோள நாற்று. அதே மாதிரி சைலேஜ் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். அதே இன்னொன்று வந்து இங்கே வாங்க பாப்போம். இது வந்து மக்காச்சோள சைலேஜ். இதெல்லாம் நம்ம ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஓரளவு நார்மலாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெயில் டயத்தில் நம்ம இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். வெயில் டயத்தில் வந்து பாசி தூசி வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கலாம், நல்லது தான். பாசி தூசியவே நம்ம தீனி மாதிரி பரட்டி வச்சுக்கிட்டோம்னா குதிரைக்கு நல்லா கூலிங் கொடுக்கும். அந்த டெம்பரேச்சர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். மழை டயத்தை காட்டியும் இந்த வெயில் டயத்தை வந்து இந்த பாசி தூசி வந்து நம்ம சேர்த்துக்கிறது வந்து நல்லது. சரிங்களா? இவ்வளோதான் ஃபுட் ப்ராசஸ். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம கரெக்டாக ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்போ அதுக்கான டைம் கிடச்சனால நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு லென்த் வீடியோ வந்து நம்ம மக்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, நன்றி. குதிரைகளை பொறுத்தவரையும் முக்கால்வாசி நவதானியங்கள் வந்து நம்ம அதுகளுக்கு வந்து சேர்க்கலாம். இதை வந்து நம்ம ஊற வச்சும் சேர்க்கலாம், அவிச்சும் சேர்க்கலாம், அரைச்சும் சேர்க்கலாம். அந்தந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த வீடியோவில் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி எந்தெந்த டயத்துக்கு எப்போ தேவையோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அதில் ஒவ்வொரு தீவனங்களில் மெயினாக கோதுமையில் மட்டும் நம்ம கூசா மிக்ஸ் பண்ணால் போதும். மிச்சம் இந்த கம்போ மக்காச்சோளமோ இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வந்து அவிக்கிறீங்க அப்படின்னா கூசை வந்து நம்ம மிக்ஸ் பண்ண தேவைப்படாது. அப்படியே கூட டைரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நவதானியங்களே சொல்கிறோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். மெயினாக வந்து முருங்கை இலை வந்து சேர்க்கலாம். மரத்தை சார்ந்து வளர்கிறதுல வந்து முருங்கை இலை வந்து குதிரைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை சேர்க்கலாம். அதே மாதிரி தென்னை மரத்தை தேங்காய் உள்ள சில்லு எடுத்து நம்ம வாரத்துக்கு ஒரு தேங்காய் இல்லை 2 தேங்காய் அந்த மாதிரி சில்லு எடுத்து கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸை வந்து நம்ம கொடுக்கும். ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இதாக கொடுக்கும், நல்ல நன்மைகளை வந்து கொடுக்கும்.